தண்ணியில தள்ளி கொன்னுடுவாரு. இல்ல விழுந்துருவான். ரஜினிக்கு நீச்சல் தெரிஞ்சும் அவங்க காப்பாத்த மாட்டான். காப்பாத்த மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவே ரஜினியோட அப்பா கல்கத்தா விஸ்வநாதன். அங்க இவன் வந்து பார்த்தானா அப்பாவோட ஒய்ஃபா இருப்பா. அப்ப வந்து ஸ்ரீதேவிக்கு 14 வயசோ என்னமோ தான். அது என்னன்னா கமலஹாசன் ஸ்ரீதேவி லவ் பண்ணுவாங்க. ரஜினிக்கும் ஸ்ரீதேவி மேல ஒரு இது இருக்கும். கமலஹாசன் செத்தாதான் நமக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேணும்னே சாரா மாதிரி allowed him to die. அதுதான் கரெக்டான வார்த்தை. ரஜினிகாந்த் வந்துட்டு ஸ்ரீதேவி கத்துவா, அப்போ காப்பாத்துன்னு, அப்போ கத்த மாட்டான். அதே பாட்டை வந்துட்டு மனவலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு MS விஸ்வநாதன், அது வரைக்கும் வந்துட்டு வசந்த கால நதிகளிலேன்னு கமலஹாசன் அந்த பாட்டு இருக்கும். அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே கமலஹாசன் இறந்த உடனே அதே சாங்கை வந்துட்டு அதே சந்தத்துல MS விஸ்வநாதன் பாடிட்டு பொண்ணு வந்துட்டு தான் விரும்பினவனா அடைய முடியாது போயிடுது. இன்னொருத்தன் அதை வந்துட்டு அடைய விடாம பண்றான். அப்படி பண்ணும்போது வில்லன் தன்னை அடையக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னொரு வயசானவரை இவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா நிலைமையில போகுது. சோ ஆண்களோட சந்தர்ப்பத்துக்கு தாம் அடிபணிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பொண்ணுங்க மாத்த வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கறதுதான் கதையோட கருத்தா இருக்கும். ரஜினி பாடுற மாதிரி அதுல வந்துட்டு பாலச்சந்திர அந்த லைட் பிளாக் அண்ட் ஒயிட்ல உற்சாவரம் ஏரியில எடுத்தது. அது அந்த மேல கழுகுலாம் பறக்கிற மாதிரி. சோ இப்போ ரஜினிகாந்துக்கு லைன் கிளியர் ஆயிடுச்சு. கமலஹாசன் இறந்துட்டா நம்ம தான் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லும் போது ரஜினிகாந்த் என்னுடைய லவரை வந்துட்டு வேணும்னே சாவடிச்சேன், மனசு வச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். அப்போ ரஜினிகாந்த் நான் பழி வாங்கணும்னு ஒரே காரணத்துக்காக அவனோட அந்த மோட்டிவை ப்ரீஎம்ப்ட் பண்றதுக்காக ரஜினிகாந்தோட அப்பா கல்கத்தா கல்யாணம். நிறைய பாலச்சந்தர் படத்துல இப்படிதான் அந்த கிராஸ் ரொம்ப இருக்கும்.